கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ அமெரிக்கையோட இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கடித்தருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாயிருந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அமெரிக்கையோடு இருக்கும்போது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அமெரிக்கையோடு என்று சொல்லும்போது சமாதானத்தோடு இருக்கும்போது அந்த அவங்களுக்கு என்ன கிடைத்தது? கனிகளை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. அங்கே தாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தாய் என்று சொல்லும்போது அவர்களோட குடும்பத்தார், அந்த முழு குடும்பத்தாருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? கனிகள் தருகிற ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறார். அந்த குடும்பம் கனிகள் தரக்கூடியதாக, தேவனுக்கென்று கிரியைகளை நடப்பிக்கக்கூடியதாக, தேவனுக்கென்று தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கடைசி நாட்கள் கூட இந்த தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து மனிதன் என்ன பண்ணுது? பல விதத்தில் அவனை தடை செய்கிறது. அப்போ இந்த நாட்கள் கூட நம்ம அமெரிக்கையோடு காணப்படும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனுக்கென்று தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த முடியும். தேவனுக்கென்று கனி கொடுக்க முடியும். ஆவிக்குரிய கனிகள் 9, அந்த 9 கனியை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ இந்த 9 கனியை வெளிப்படுத்த காரியத்துக்கு மனிதன் என்ன பண்ணுறான்? அவ்வப்போது குறைவுள்ளவனாக காணப்படுகிறான். பல விதத்தில் அவனுக்குள்ளே வந்து சத்துருவின் வல்லமைகள் போராடி கொண்டே இருக்கிறது. அந்த காலத்தின் கிரிகள் போராடி கொண்டே இருக்கிறது. அவனை அப்படியாக கிரியை செய்யாத வண்ணம், அப்படியாக என்ன பண்ணக்கூடாது? கனி கொடுக்காத வண்ணம் அவனை தன் பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் என்ன பண்ணுறான்? சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அதான் வேதத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சத்துருவனுடைய வேலை என்ன? தெய்வீக சுபாவம் தேசத்தில் வெளிப்படக்கூடாது. தெய்வீக அன்பு, தெய்வத்துடைய கிரியைகள், தெய்வத்துடைய பெரிதான செயல்கள் வெளிப்படக்கூடாது. அதை தடை செய்ய வேண்டுங்கிற காரியத்தில் அவன் எப்படி இருக்கிறான்? மிகவும் எச்சரிக்கையோடு, கவனத்தோடு அவன் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறான். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் இதையெல்லாம் நன்றாக நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களாக, நாம் கூட தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்த ஜபத்தில் எப்போதும் விழித்திருக்கக்கூடியவங்களாக காணப்பட வேண்டும். ஜபத்தில் தரித்திருக்கக்கூடியவங்களாக காணப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரதான கல்வாரி அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இந்த நாளில் கூட நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் தன்னை காத்து கொண்டு தன்னை தேவனுக்குள்ளே அர்ப்பணிக்கும் போது தேவன் அவனோடு கூட இருந்து தன்னுடைய பிரதான சுபாவங்களை வெளிப்படுத்த அவர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிறார். கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். சத்துரு வல்லமை அனுதினம் மேற்கொண்டு ஜெயித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த மனிதனுக்கு எல்லா விதத்திலும் பரத்திலிருந்து தன்னுடைய உதவிகளை அனுப்பக்கூடியவராகவே இருக்கிறார். இதை நாம் ஒருபோதும் மறந்து போகாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக தெய்வத்தின் சுபாவத்தை வெளிப்படுத்த நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பெரிதான பரிசுத்தாவின் அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் காணப்படும் போது நாம் என்ன பண்ணுவோம்? அவருடைய பெரிதான சுபாவங்களை வெளிப்படுத்துவோம். அவரையே உயர்த்துவோம், அவரையே மகிமைப்படுத்துவோம், அவரையே மேன்மைப்படுத்துவோம். அவருடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கு எந்த ஒரு தடையும் நமக்குள்ளே காணப்படாது. அவர் சர்வ வல்லமை படைத்த தேவராக சதா காலங்கள் ஜீவிக்கிற தேவனாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். அநேகர் பாருங்கள், வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய வழி நடப்பதில் உற்சாகமாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நாட்கள் கூட நாம் கூட அவருடைய வழியில் நடக்க, அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கென்று கனிகளை தந்திட நாம் உற்சாகமுள்ளவர்களாக காணப்படுவோம். தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடி ஆசோத்துறோம். நாங்கள் கூட இந்த நாட்கள் அமெரிக்கையோடு காணப்பட்டு உங்களுடைய தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென்.